உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தமனா, அந்த பொம்மி உள்ள வந்து மேஜிக் காட்டிக்கிட்டு இருக்கா. அந்த இட்டிஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? இவ காமிக்கிறாள்ல, இந்த தீய கையில வச்சிட்டு இருக்கிறதுனால அந்த யாகத்துல இருந்த தீ வீட்டை சுத்தி அவங்க போட்ட வளைய கட்டுன்னு இப்படி எல்லாமே அவளோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சான். அது மட்டும் இல்ல, மாமா உடம்புல இருந்த ஏவலையும் அவ வெளியே எடுத்துட்டாளா. அதனாலதான் அந்த நெருப்பை வச்சு சீன் போட்டுக்கிட்டு இருக்காளா? என்னடா மனோ, எப்படிலாம் கூட பண்ண முடியுமா? மோ, இவ ஏதாவது மேஜிக் பண்றவளா இருக்கும்மா. ஏமா, எப்படிமா நெருப்ப கையில வச்சிருக்க முடியும்? அதுவும் காசில இருந்து சென்னை வரைக்குமா? அவதான் ஏதோ கப்ஸா விடுறான்னா, இவங்க எல்லாரும் மூஞ்சியும் பாருங்களா, வாயனால ஆணு பொழந்துக்கிட்டு பாக்குறாங்க. அம்மா, நீ சொல்றது நம்புற மாதிரியே இல்லையேம்மா. ஏன் இது அக்னியானே சந்தேகமா இருக்கா சாமி? அது சோதிச்சு பாருங்க. இப்ப நம்புறீங்களா? ஆமாமா, அக்னிதா. ஆனா இது எப்படி சாத்தியம்? சாமி, இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய விஷயம் சாத்தியம்தான். இது அக்னி தம்பனொன்னு சித்தர்கள் சொல்லுவாங்க. இந்த தம்பனம் கை கூடுனா பஞ்சபூதங்கள்ல ஒன்னான அக்னி பகவான் நமக்கு வசமாவாரு. இத மாதிரியே இன்னும் 7 தம்பனம் இருக்கு. சர்வ தம்பனம், சுக்ல தம்பனம், ஆயுத தம்பனம், மிருக தம்பனம், ஜல தம்பனம், தேவ தம்பனம், சர்ப்ப தம்பனம். என் கையில இருக்கிற அக்னி தம்பனம்னு மொத்தமா 8 தம்பனமும் சாத்தியம்தான். ஆனா அதுக்கு முதல்ல நாம நமக்குள்ள இருக்கிற கெட்ட குணங்களான தற்பெருமை, கொடுமைப்படுத்துதல், கோபப்படுதல், பொறாமை, பிறர் துன்பத்தை கண்டு சந்தோஷப்படுதல், பொய் பேசுதல், கெட்ட சொற்களை பேசுதல், நல்லவர் போல் நடித்து ஏமாற்றுதல், புறம் பேசுதல், தப்பானவர்களோடு சேருதல், பாரபட்சமாக நடத்தல், பொருத்தமற்றவர்களை புகழ்ந்து பேசுதல், பொய் சாட்சி கூறுதல், எளியோரையும் வலிமை குறைந்தோரையும் கேலி செய்தல், வாக்குறுதியை மீறுதல், சண்டை சச்சரவு, வாக்குவாதம் செய்தல், குறை கூறுதல், வதந்தி பரப்புதல், கோள் சொல்லுதல், பெண்களை தீய நோக்கோடு பார்த்தல்னு இப்படி மொத்தம் 21 குணங்களை விடுறதோட பஞ்சமா பாதகங்களான அந்த 5 விஷயங்களையும் செய்யாம அறத்தோட வாழ்ந்தா இந்த அக்னி மட்டும் இல்ல, அதோட சேர்ந்த மற்ற பஞ்சபூதங்களும் நமக்கு தம்பனமாகும். இப்ப நான் பாட போற பாட்டுக்கு என் கையில இருக்கிற இந்த அக்னி நடனம் ஆட போகுது. அதையும் நீங்க எல்லாரும் பார்க்க தான் போறீங்க. என்னம்மா, இவ பெரிய மாயக்காரியா இருப்பா போல இருக்க. இவங்களெல்லாம் சித்தார்த்தி எங்க இருந்து பிடிக்கிறானே தெரியல. இப்ப இது ரொம்ப முக்கியம். அங்க உங்க அப்பா எப்ப வாய திறப்பான்னு ரொம்ப பதட்டமா இருக்குடா. அந்த லிப் ரீடிங்கார வேற பூஜை முடிஞ்சதும் முதல் வேலையா அவர் வாயில இருந்து உண்மையை வர வச்சிருவாரு போல இருக்கு. இந்த ராணி வேற கண்டுபிடிச்சி தீர்வுன்னு கங்கணம் கட்டிட்டு தெரியுறா. இந்த தமன்னா இதை செய்யற அதை செய்யறன்னு பில்டப் கொடுக்கறாளே தவிர ஒன்னும் ஆன மாதிரி தெரியல. இத பாரு, அந்த ஆள் வாயை திறந்தாருன்னா நம்ம பிளாட்ஃபார்ம்ல போய் பிச்சை எடுக்கணும். தமனா, அந்த ஆவி எதுக்கு இத்தனை தம்பனத்தை சொல்லிச்சு தெரியுமா? தெரியும். இத்தனையும் எனக்கு வசமா இருக்கு, உங்களால எனக்கு எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லாம சொல்லுது. புரிஞ்சா சரி தமனா. சித்தப்பா, இந்த பொம்மி இப்ப வேணா உள்ள வந்திருக்கலாம். ஏன் இந்த பூஜையை கூட நல்லபடியா செஞ்சு முடிக்கலாம், மேஜிக் எல்லாம் கூட காட்டலாம். ஆனா அவளால இங்கிருந்து திரும்ப போகவே முடியாது. அவ இங்கே பஸ்பமாக வேண்டியதுதான். அட போ தமனா,
நீ சொல்றத கேட்டு கேட்டு எனக்கே சலிச்சு போச்சு. இல்ல தமனா, நீயும் பாவம் ஏதோ பண்ற, ஆனா எதுவும் நடக்க மாட்டேங்குதே. அந்த ஆதங்கத்துல தான் அப்படி சொன்ன. சித்தப்பா, இந்த பூஜை முடியறதுக்குள்ள தெரியும் பாருங்க. என்னமோ நடந்தா சரி. டேய், என்னம்மா? இங்க எல்லாரும் பூஜையில தானே இருக்காங்க. ஆமாம்மா. பேசாம நீ போய் உங்க அப்பா ரூமுக்கு போய் அவரை காலி பண்ணிடு. என்னம்மா ஏதோ போய் டிஃபன் சாப்பிட்டு வாங்குற மாதிரி அசால்ட்டா சொல்றீங்க? மா, ஏதாவது பிரச்சனை ஆயிடுமா? டேய், அந்த ஆள் வாயை திறந்ததோட பெரிய பிரச்சனையாகும். டேய், புரியல? நாம எல்லாரும் கம்பி எண்ணி கள்ளி தேங்க வேண்டியிருக்கும். அது பரவாயில்லையா உனக்கு? வேண்டாம் 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 வேண்டாம். ஏண்டா, நானே பொம்பளை அவருக்குள்ள 2 தடவை முயற்சி பண்ணிருக்கேன். ஆம்பளை பையன் இப்படி பயப்படுற? சொத்து வேணுமா வேண்டாமா? ஆமாம்மா, வேணும் வேணும். ஒழுங்கா போய் வேலையை முடிச்சிட்டு வா. ரிஸ்க் எடுக்காம ஒரு பைசா கூட கிடைக்காது. புரிஞ்சுக்கோ. போட. போறேன். போய் கொன்னு தொலைக்கிறேன். ஷோ. ஏயா, எங்களையா மாட்டி விட பாக்குற? எங்க அம்மா பேரை சொல்லுவியா நீ? இரு, இன்னையோட உன் கதை முடிஞ்சுது. எங்க அம்மாவுக்கு யாராவது ட்ரபிள் கொடுத்தாங்க, எவனா இருந்தாலும் விட மாட்டேன். அப்பனா இருந்தாலும். என்ன பண்ணலாம்? ஒண்ணு வேண்டாம் வேண்டாம். இதுல அடிச்சா ரத்த காயம் வந்துடும். மாட்டிக்குவோம். அப்ப உங்களை வலிக்காம கொள்றேன். என்னாச்சு? யாகத்தையே உருவாக்கிட்டீங்களா? யாகத்துல அக்னியை உருவாக்க முடியாது. அது மட்டுமில்ல, ஏவலையும் ஏவி விட முடியாது. இப்ப என்னதான் பண்றதா இருக்கீங்க? அவ பூஜையை ஆரம்பிச்சுட்டா. இந்த பூஜை முடிஞ்சதுன்னா அவ பாட்டுக்கு போயிட்டே இருப்பா. அவளை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர எங்க குருமாரை தான் வர வைக்கணும். அப்ப எதுக்கு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? சரி சரி, சீக்கிரமா வர வைங்க, நாங்க வரேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.